பொய் தான் அழகு, பொய் தான் நல்லது, பொய் தான் சரி. நிறைய பேர் உங்களுக்கு பொய்யா சொல்லிட்டானுங்க. உண்மையாரு உண்மையாரு எப்படா உண்மையாரு பௌத்து போட்டு நில்ல. யாருன்னா உண்மையான இருக்கான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கடவுள் எப்படி படிச்சாரு? ட்ரெஸ் எல்லாம் போட்டு, தங்க நகைலாம் போட்டு, முடியெல்லாம் வெட்டி, ஸ்டேஜ் எல்லாம் போட்டு, நிறைய நகைங்கெல்லாம் போட்டு, நான் தான் பணக்காரன்ற மாதிரி ஆகி, நிறைய பேச கற்றுக்குன்னு, நிறைய புக்குங்கெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி, அப்படியா? அப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? பொய் மேலே அக்கறையாகி பொய்யாவே வாழ்ந்து பொய்யா வாழ்றோன்னு புரியாமல் உண்மையாக வாழ்றோன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உண்மையானவங்களா? நீங்கள்லாம் நான் உண்மையானவங்க இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால என்னென்ன போயிடுச்சு? ஏன் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்க முடியாதுன்னு வர தெரிஞ்சிச்சு. உண்மையாக இருந்தால் 2 வாட்டி சிறைச்சாலை போயிட்டு வந்துக்கிறேன். உண்மையாக இருந்தால் யாரும் என்ன பண்ணுறதுக்கு இல்லை, ஒத்துக்கிறதுக்கு இல்லை. உண்மையாக இருந்தால் ஒத்துப்பாங்க. யாருக்கிட்டனா உண்மையாக இருந்தா ஏமாத்த பார்க்குறான். அப்போனா பயம் போகணும்னா எப்படி இருக்கணும்? வானானா வேணும்னு சொல்ல தெரியணும். இது எனக்கு வேணுமா வானாவான்னு முடிவெடுக்க தெரியணும். இதோட நான் ஒத்திசைவு கொள்ளாமல் வானாவான்னு யார் முடிவெடுக்கணும்? நீங்கள் தான். முடிவெடுத்துட்டா பயம் இருக்கும். அடைந்தால் மகாதேவி, அடைய விட்டால் 2ல் 1 முடிவெடுத்துட்டேன். நான் பயப்படுவேன், சண்டை போடுத. வாழ்க்கையில நீங்கள் முடிவெடுக்க தெரியாமல் பயப்படுறீங்க. பிரச்சனை அதுதான். முடிவு உங்ககிட்ட இல்லை. ஒன்றுல நெய்னா உலகம், எந்தில் நெய்னா ஒன்றுல நெய்னா முடிவு, எந்தில் நெய்னா தாத்தா பாட்ட பூட்ட எல்லாம் லைனா, ரொம்ப சோக்காக தான் போனாங்கடா லைனா லைனா லைனா. உந்துல நெய்னா உலகம், எந்தில் நெய்னா ஒன்றுல நெய்னா முடிவு. நான் அப்படியே நல்லவ மாதிரியும், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவ மாதிரியும், நான் அப்படியே உத்தம சீலன் மாதிரியும் என்ன ஆயினுக்கிறேன். இந்த மாதிரி வாழ்றவனுக்கு தான் பயமே ஏற்படும். என்னால மிரட்டின பயமே ஏற்படாது. ஏன்?